بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله سبحانه وتعالى: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, புனிதமிக்க ஜும்ஆ கடமையை நிறைவேற்றுவதற்காக ஒன்று கூடியிருக்கின்ற இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள்: கஃபா பில் மர்இ கஸிபன் ஐ யுஹத்திஸ பிகுல்லி மா சமிஅ. ஒருவன் தான் கேள்விப்படுவதை எல்லாம் பிறருக்கு எவன் சொல்கின்றானோ அவன் அப்படி சொல்வதே பொய்யன் என்பதற்கான போதுமான சான்றாக இருக்கும் என்று ரசூலுல்லாஹ் சொல்கின்றார்கள். ஒரு மனிதர் எதெல்லாம் கேள்விப்படுகின்றாரோ அதை இன்னொருத்தருக்கு சொல்லணும் என்று அவர் சொல்கிறாரே, அப்படி சொல்பவன் அவன் பொய்யன் என்பதற்கான அடையாளமாகும் என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இந்த செய்தி, இந்த ஹதீஸ் ரெண்டு செய்திகளை எங்களுக்கு ஆரம்பத்தில் சொல்லுது. முதலாவது செய்தி என்னன்னு சொன்னால், கேள்விப்படக்கூடியவைகளை ஒரு மனிதன் பரப்பக்கூடாது என்று இந்த ஹதீஸ் சொல்லுது. கேள்விப்படுறது என்ன? எப்படி? ரெண்டு விதமான தகவல்களை நாங்கள் கேள்விப்படுவோம். ஒன்று, ஒரு சம்பவம், ஒரு செய்தி, இந்த இடத்துல ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு இப்படின்னு ஒரு தகவலை நாங்கள் கேள்விப்படுறோம். இது ஒரு தகவல். இன்னொன்று நாங்கள் கேள்விப்படுவோம், இரண்டு மனிதர்களோடு சம்பந்தப்பட்ட செய்திகள். ஒன்று ஒரு பெண்ணோடோ ஒரு ஆணோடு சம்பந்தப்பட்ட செய்தியாக இருக்கும், அல்ல ஒரு மனிதரோடும் ஒரு கம்பெனியோடும் சம்பந்தப்பட்ட செய்தியாக இருக்கும், அல்லது இரண்டு குழந்தைகளோடு சம்பந்தப்பட்ட செய்திகளாக இருக்கும். இப்படி ஒரு தரப்பு மட்டும் ஒரு செய்தியை நாங்கள் கேள்விப்பட்டதும் அதை நாங்கள் பரப்புறது இருக்குதே, ரசூலுல்லாஹ் சொல்கின்றார்கள் அவன் பொய்யன் அப்படி என்று. அப்போ கேள்விப்படுறதை எல்லாம் ஒரு மனிதன் பரப்பக்கூடாது என்று இந்த செய்தி சொல்லுது. ரெண்டாவது இந்த செய்தி என்ன சொல்லுதுண்டா, உலகத்தில் நிறைய பேர் பொய் பேசுகின்றோம். ஆனால் பொய் யார் பேசுகிறாங்கன்றது எங்களால் அடையாளப்படுத்த முடியாது. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒருவன் பொய்யன் என்பதை எப்படி உங்களுக்கு அடையாளப்படுத்தலாம் என்றது இந்த செய்தியில் சொல்லுது. இரண்டு பேர் சம்பந்தப்பட்ட செய்தி ஒன்று எனக்கு கிடைக்குது, நான் அதை இன்னொருத்தருக்கு சொல்கிறது இருக்குதே அல்லது அதை பரப்புறது இருக்குதே, நான் பொய்யன் என்றதுக்கான அடையாளம். இவன் பொய்காரன் அப்படின்னு உங்களுக்கு வெளிப்படையாகவே சொல்லலாம். ரெண்டு பேர் சம்பந்தப்பட்ட ஒரு செய்தியை கேள்விப்படுகும் போது அதை நான் இன்னொருத்தர்கிட்ட சொல்கிறதே, சம்பந்தப்பட்ட சொன்னவர் யாராக வேணாலும் இருக்கட்டும், நான் அதை இன்னொருத்தர்கிட்ட சொல்கிறதே ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க அப்படி சொல்கிறவன் பொய்யன். அப்போ பொய்காரன் யார் என்பதை உங்களுக்கு இந்த உலகத்தில் அடையாளப்படுத்தலாம். இவன் பொய்யன், இவன் பொய்காரன் அப்படின்னு சொல்லி. திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்கின்றான், வலா தக்ஃபு மா லைஸ லக பிஹி இல்முன். எது குறித்து உங்களுக்கு அறிவு இல்லையோ அதை நீங்கள் பின்பற்றாதீர்கள்.
இன்ன சம்அ உங்களுடைய கேள்வி புலன்கள், வல் பஸர உங்களுடைய பார்வைகள், வல் ஃபுஆத உங்களுடைய உள்ளங்கள், குல்லு உலாயிக கான அன்ஹு மஸ்ஊலா அவை அனைத்தும் அல்லாஹ்விடத்தில் விசாரிக்கப்படுபவைகள் என்று திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். அப்போ அல்லாஹ் இங்கே என்ன சொல்கிறான்? எது குறித்து எங்களுக்கு அறிவு இல்லையோ அதை நாங்கள் நம்பவும் கூடாது, அதை நாங்கள் பின்பற்றவும் கூடாது என்றது தெளிவாக ஒரு மூமினுக்கான கட்டளையாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றது பார்க்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கின்ற போது எப்படி சொல்கின்றார்கள்? மங்கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர், அல்லாஹ்வையும் நாளை மறுமை நாளையும் நம்பிக்கை கொள்ளக்கூடியவர்கள், ஃபல்யகுல் ஹைரன் நல்லதை பேசட்டும், ஔலியஸ்முத் அல்லது வாய் மூடும் மௌனிகளாக இருக்கட்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கின்றதை பார்க்கலாம். நல்லதை பேச சொல்றாங்க. நல்லது இந்த உலகத்தில் எவ்வளவோ இருக்குது. இரண்டு பேரோடு சம்பந்தப்பட்ட அல்லது அந்த தகவல் உண்மையா பொய்யா என்று தெரியாத ஒன்றை பரப்புறத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கெட்டவைகளாக எங்களுக்கு சொல்லி காண்பிக்கின்றதை பார்க்கலாம். வாய் மூடி மௌனங்களாக இருந்துட்டு போங்க. இன்னும் எந்த அளவுக்குன்னு சொன்னால், இதில் நாங்கள் இன்னும் கொஞ்சம் டீப்பாக போய் நாங்கள் பார்க்குறதாக இருந்தால் எங்களுக்கு ஒரு செய்தி வருது, நாங்கள் வந்ததுமே அதை நம்புகிறோம். ஏன் நம்புகிறோம் என்றால், சொன்னது என்னுடைய மனைவி, சொன்னது என்னுடைய கணவர், சொன்னது என் புள்ள, சொன்னது என்னுடைய நெருங்கிய நண்பர், 5 நேரம் தொழக்கூடிய இபாதத்தாலி ஒருவர் தான் எனக்கு சொன்னார். இப்படியே நம்ம அந்த ஆட்களை பார்த்து அந்த கொண்டு வந்த செய்தியை நாங்கள் நம்புகிறோம். இஸ்லாம் சொல்லுது அப்படி நம்ப வேணாம்னு இஸ்லாம் சொல்லுது. எங்களை விட உங்களை விட இறையச்சத்தில் அல்லாஹ்வுக்கு பயப்படுறதுல மிகச்சிறந்த உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிற ஒரு நபித்தோழர் சொல்கின்றார், யா ரசூலல்லாஹ், என் மனைவி இன்னாரோடு இருக்கிறத நான் என் கண்ணால பார்த்தேன்னு ரசூலுல்லாஹ்கிட்ட சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் நம்பியிருக்கணுமா இல்லையா? சஹாபி தானே சொல்றாங்க. என் மனைவியை விட சிறந்தவங்களா இல்லையா சஹாபி? என் கணவரை விட சிறந்தவங்களா இல்லையா நபித்தோழர்? என்னுடைய பிள்ளைங்களை விட சிறந்தவங்களா இல்லையா நபித்தோழர்? வந்ததும் ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கடா, நீங்க சாட்சியை கொண்டு வாங்க, நான் நம்புறேன், அப்படி இல்லாட்டி ஹத்து உங்களுக்கு தான், தண்டனை உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி. அப்ப அந்த சஹாபி சொல்கின்றார், யா ரசூலல்லாஹ், நான் கண்ணால கண்டதற்கு அந்த நேரத்தில் எப்படி சாட்சிகளை கொண்டு வர்றது? அதுக்கப்புறம் தான் அல்லாஹ் அந்த சத்தியம் செய்யக்கூடிய வசனங்கள் அல்லாஹ் இறக்குறான். 4 சத்தியம், 5வது சத்தியம் தங்களுக்கு எதிராக தண்டனை அல்லாஹ்விடத்தில் வேண்டும், அந்த செய்தியை அல்லாஹ் இறக்குற. அதுக்கப்புறம் தான் அப்ப என்னன்னா, நாங்க கொண்டு வந்தவங்களை நாங்க பார்த்தா என்ன நடக்கும்னு கேட்டா, நாங்க பொய்யர்களாக மாறுவோம். இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, நீங்க கொண்டு வந்தவங்க யாரா வேணாலும் இருக்கட்டும், 2 பேர் சம்பந்தப்பட்ட செய்தியா மற்றவர்களிடத்தில் அந்த தகவல் என்னன்னு தெரியாம நீங்க அவரை நம்பக்கூடாது என்று சொல்லுது. அதே போல உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய ஆட்சி காலத்தில் ஷாம் நாட்டுக்கு சஅத் இப்னு அபி வக்காஸ் என்று சொல்லக்கூடிய நபித்தோழரை அங்க கவர்னராக நியமிச்சிருந்தாங்க. அவர் குறித்த ஒரு குற்றச்சாட்டு வருது. என்ன? அவர் ஒழுங்கா பங்கீடு செய்ய மாட்டாரு, ஒழுங்கா தீர்ப்பு வழங்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு வருது. உமர் ரலியல்லாஹு கண்ணை மூடிக்கிட்டு அதை ஏத்துக்கிட்டாங்களா? சஅத் இப்னு அபி வக்காஸையும் கூப்பிடுறாங்க. அவர் இடத்துல கேட்டா அவர் அதை மறுக்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்களோட சேர்த்து இன்னொரு கூட்டத்தை, ஒரு குழுவையும் அனுப்புறாங்க, அங்க போய் நீங்க விசாரிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் ஒரு பொய்யர் எழும்பி சொல்லி அதுக்கப்புறம் இவங்க சபிச்சு அந்த சம்பவம் பின்னாடி வருது. அப்ப உமர் ரலியல்லாஹு எப்படி ஒரு மூமின் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலும் எங்களுக்கு அந்த முன்மாதிரியை பார்க்கலாம், நபித்தோழர்களிடத்திலும் எங்களுக்கு அந்த முன்மாதிரியை பார்க்கலாம். இஸ்லாம் என்ன சொல்லுது? 2 பேர் சம்பந்தப்பட்ட ஒரு செய்தி நீங்க அதை நம்பி அதை இன்னொருத்தரோட சொன்னா நீங்க பொய்ய. அது யாரா வேணாலும் இருந்துட்டு போட்டுமே. என் மனைவி என்கிட்ட சொன்னா எப்படி நீ மனைவியை நம்புவ? இஸ்லாம் சொல்லுது அப்படி நம்ப வேணாம்னு சொல்லுது. அப்படி நம்பி அவங்க உண்மையான செய்தியா என்கிட்ட சொல்லலாம் வாய்ப்பு இருக்குது. 2 பேர் சம்பந்தப்பட்ட செய்தியை சொன்னதே உண்மையாகவே இருக்கட்டுமே, உண்மையாகவே இருக்கட்டும், உண்மையான தகவல். நான் இப்ப சொல்றேன் பாருங்க, எனக்கு அது மற்றவங்களோட சம்பந்தப்பட்டது எதுன்னு எனக்கு தெரியாது இல்லை, நான் சொல்றேன் பாருங்க, இப்ப நான் பொய்ய, அவங்க உண்மையாளரு, கேள்விப்பட்டது நான் இன்னொருத்தர்கிட்ட சொல்றேன் பாருங்க, இங்க யாரு பொய்ய? நான் பொய்ய. அதான் சொல்றாங்க, கஃபா பில் மர்இ கதிபன் ஐயு ஹத்திஸ பிகுல்லி மா சமியா. தனக்கு கேள்விப்படுவதை எல்லாம் ஒருவன் நம்பி அதை பரப்புவது இருக்குதே, மற்றவர்களிடத்தில் சொல்வது இருக்குதே, அவன் பொய்யன் என்றதுக்கு அதுவே போதுமானதாக இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கின்றதை பார்க்கலாம். இன்னைக்கு
உலகத்தில் நடக்கிற இந்த சண்டைகள், ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடக்கிற சண்டை எடுத்துக்கிட்டா, இன்றைக்கி யூடியூப்காரன் உட்காந்து பேசுகிறான் இல்லை, பூரா பொய்யனுங்க தான். யார் இந்த சண்டையை எடுத்து வந்து ஈரான் இன்றைக்கி 400 மிசைல் அனுப்பினா இஸ்ரேலுக்கு, அங்கே அந்த மாதிரி பில்லியன் போச்சு, இங்கே இப்போ 100 பேர் செத்தானுங்க, 200 பேர் செத்தானுங்க. இஸ்ரேல் அதை என்ன செய்து மறுக்குது. இப்போ நம்ம உட்காந்துக்கிட்டு யூடியூப்பில் உட்காந்துக்கிட்டு பேசுகிறோம், ஆமாம் இப்படி அனுப்பினானா 400 பேர் செத்துட்டானா அப்படின்னு சொல்லி. இப்போ அந்த பக்கம் என்ன நடந்த எனக்கு தகவல் தெரியுமா? சொல்கிறவன் பொய்யனா? இன்றைக்கி யூடியூப்பில் இந்த தகவல்களை யாரெல்லாம் சொல்கிறாங்களோ, அது அறிஞர்களாக இருக்கட்டும், மார்க்கம் தெரிந்த ஆலிம்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அவன் பொய்யன், பொய் சொல்கிறான், அவ்வளோதான். மக்களை முட்டாளாக்குறான், ஏமாத்துறான், மக்களை முட்டாளாக்குறான், ஏமாத்துறான். பொய்யான தகவல். ஒரு பக்கம் என்ன சொல்கிறாங்க, நெத்தனியாவு செத்துட்டான்னு சொல்லி. இன்னொரு நாள் வந்து என்ன சொல்கிறான், சாகல்ல, அவன் உயிரோடு தான் இருக்கிற, அந்த வீடியோ போட்டேன். அதே ஆள் 3வது நாள் வந்து என்ன சொல்கிறாங்க, இல்லை அந்த வீடியோ ஏஐ வீடியோவும் அப்படின்னு. பொய் தானே. இங்கே யாரை முட்டாளாக்குறாங்க? மக்களை எங்களை முட்டாளாக்குறாங்க. அப்போ பொய்யன், இப்படி சொல்கிறவன் இவன் பொய்காரன் அப்படின்றதுக்கான ரசூலுல்லாஹ் உலகத்திலேயே பொய்யர்களை அடையாளப்படுத்துறதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்களுக்கு ஒரு வரையறை, ஒரு டெஃபினேஷனை சொல்லி காட்டுறாங்க, இவன் பொய்க்காரன் அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த யுத்தத்தை எங்களுக்கு எடுக்கலாம். அதே போல் வந்து 2 குழந்தைகள் சம்பந்தப்பட்ட செய்திகள். ஒரு புள்ள வந்து எங்களுக்கு சொல்லும், அம்மா எனக்கு அவன் அடித்தா, இப்படி செஞ்சான், அப்படி செஞ்சான், இப்படி செஞ்சான்னு சொல்லி. ஆனால் அந்த புள்ளைக்கிட்ட என்ன ஏதென்று விசாரிக்காமலே மற்ற பிள்ளைக்கு போய் அடிக்கிறதோ, மற்ற பிள்ளைக்கு போய் திட்டுறதோ, அது எங்கள் 4 பிள்ளைங்களில் எங்கள் பிள்ளைங்கள் ஒரு பிள்ளையாகவும் இருக்கலாம், ரோட்டில் விளையாடிக்கிட்டு இருந்த ஒரு குழந்தையாகவும் இருக்கலாம், அடுத்த வீட்டு பிள்ளையாகவும் இருக்கலாம். என் பிள்ளைய நான் எப்படி நம்புறது? இஸ்லாம் சொல்லி அப்படி நம்ப வேணாம் என்று சொல்லுது. ரசூல் திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்கின்றான், எப்படி சொல்றேன், ஒமை யக்ஸிப் ஹஸீஅத்தன் ஓ இஸ்மன், ஒருவன் ஒரு பாவத்தை, ஒரு தவறை செய்து சும்மா யர்மி பிஹி பரீஅன், ஒண்ணுமே செய்யாதவன் மேல அந்த சுமத்துறான் அந்த பாவத்தை. ஒன்றுமே செய்யாதவன் மேல இவன் செஞ்சுட்டு வந்து இப்போ உம்மா துட்ட போறான், பாப்பா ஏச போறான், அம்மா நான் இல்லம்மா செஞ்சான், அவன் தான் செஞ்சான் அப்படின்னு சொல்லி. அவன் செஞ்சிருக்கவே மாட்டான், அவன் அப்பதான் அந்த இடத்துக்கே வந்திருப்பான். இந்த அடிக்கு பயந்து, திட்டுக்கு பயந்து என்ன செய்யறதுன்னு சொன்னா, அடுத்தவங்க மேல பழிய போடுறது இருக்குது. அது பிள்ளைங்களுடைய விஷயத்துல மட்டும் இல்லை, எல்லாருடைய விஷயத்திலையும். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்கின்றான், வமை யக்ஸிப் ஹதீஅத்தன் ஓ இஸ்மன், ஒரு பாவத்தை, ஒரு தவறை செய்து சும்ம யர்மி பிஹி பரீஅன் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கின்றான், ஃபகதிஹ்தமல புஹ்தானன் வ இஸ்மம் முபீனா, அவன் தெளிவான பாவத்தையும் அவதூறையும் செய்கின்றான் என்று ரசூலுல்லாஹ் சொல்கின்றார். திருமறை குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இது நடக்குதா இல்லையா? இன்னைக்கு உலகத்தில் எங்களோட குடும்பங்களில் நடக்குதா இல்லையா? எங்களுக்கு வேண்டப்பட்ட ஒரு புள்ள வந்து சொன்னால் நாங்கள் உடனே நம்புகிறோம், கண்ணா பின்னான்னு திட்டுறோம், அவங்களோட உண்மைக்கு கோல் எடுத்து சொல்கிறோம். அவங்க உண்மை அந்த பிள்ளைகிட்ட கேட்டால் இல்லையே என் பிள்ளை செய்யலை, அப்படியா வேற யாரா, இப்படி நடக்குதா இல்லையா? காரணம் என்னென்றா, ஒருவரை கண்மூடித்தனமாக நம்ப வேண்டாம் என்று இஸ்லாம் சொல்லுது. அது என் மனைவியாக இருக்கட்டும், என் கணவனாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும். இதில் எந்த அளவுக்கு நாங்கள் எக்ஸ்ட்ரீமாக போகிறோம் என்றா, கடந்த காலங்களில் பார்க்கலாம், சமூகங்களில் சில விளைவுகள் விளைகின்ற போது, உதாரணத்துக்கு எங்கேயாச்சும் ஒரு அட்டாக் நடக்குதுன்னு வைங்க, அல்ல எங்கேயாச்சும் ஒரு தண்ணி வருது, அல்லது ஏதாவது ஒரு சமூகத்தில் ஒரு பாதிப்பு நடக்க போகுதுன்னு வைங்களே, தகவல் வருது வாட்ஸ்அப்பில், ஃபேஸ்புக்கில், உடனே குரூப்பில் நாங்கள் மாற்றி செய்து இங்கே அடிக்கிறானா, இங்கே இப்படி செய்கிறானா, அப்படி செய்கிறானா, இப்படி செய்கிறானா. அந்த ஏரியாவில் உள்ள மக்கள் என்ன செய்வாங்க? பதட்டம் அடைவாங்களா இல்லையா? ஸ்ரீலங்காவில் அப்படியெல்லாம் நடந்துச்சு. ஒரு ஏரியாவில் மாற்று மதத்தில் உள்ளவங்க இஸ்லாமிய சகோதரர்கள் அடிக்கிறாங்க, அவங்க அதை தாண்டி போகிறாங்க, உடனே மெசேஜ், அவங்க இங்கே தான் வராங்க, அங்கே தான் அங்குள்ளவங்க பதட்டமாகி பதறிக்கிட்டு, அடுத்து இங்கே தான் வருவானுங்களா அப்படின்னு ஒரு பயத்தை, ஒரு பதட்டத்தை ஏற்படுத்துறது எதன் மூலமாக? ஒருத்தன் எனக்கு அனுப்புகிறான், சரியா, நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் அதை ஒரு 100 பேர் 1000 பேர் இருக்கிற வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன், இல்லை ஃபேஸ்புக்கில் அனுப்புகிறேன், ஒருத்தனுக்கு கோல் பண்ணி அது உண்மையா பொய்யா இப்படி ஒன்று இருக்குதா இல்லையான்றதெல்லாம் விசாரிக்கிறது இல்லை. தகவல் வந்து சொன்னவன் ஒரு ஆலிம், சொன்னவன் என் தம்பி, சொன்னவன் என் மனைவி, சொன்னவன் என் புள்ள, சொன்னவன் நெருங்கிய நண்பர், உடனே நம்ம பரப்புறோம். திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்கின்றான், எப்படி என்றா, வைதா ஜாஅஹும் அம்ரும் மினல் அம்னி அவில் ஹௌஃபி, அந்த முனாஃபிக்கிங்களை, நயவஞ்சகர்களை பற்றி அல்லாஹ் சொல்கின்றான், அவர்களுக்கு பாதுகாப்பு குறித்து, பயம் குறித்து ஒரு தகவல் வந்தா அதாஉ பிஹி, உடனே அவங்க என்ன செஞ்சிடறாங்கன்னு அந்த தகவலை பரப்பிடுறாங்க. சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கின்றான், வலவு ரத்தூஹு இலர் ரசூலி வ இலா உலில் அம்ரி மின்ஹும், அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலேயும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டவரிடத்திலும் நீங்கள் அந்த தகவலை கொண்டு வந்திருக்க வேண்டாமா?
லஅலிமஹுல்லதீன யஸ்தம்பிதூனஹு மின்ஹும், அதுல எந்த அளவுக்கு உண்மை தன்மை இருக்கின்றது என்பதை அவர்கள் ஆராய்ந்து அவர்கள் அறிந்து கொண்டிருப்பார்களா இல்லையா? அல்லாஹ் என்ன சொல்றான்? யாருக்கு அந்த தகவலை நீ கொண்டு போகணும்? பொதுமக்களுக்கா? 100 பேர் இருக்கிற குரூப்புக்கா? அல்லாஹ் சொல்கிறான், நான் ஒன்று தூதருக்கு கொண்டு போய் இருக்க வேண்டும், அல்லது உங்களில் அதிகாரம் படைத்தவர்களுக்கு கொண்டு போய் இருக்க வேண்டும். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், வலவுலா ஃபதுலுல்லாஹி அலைக்கும் வரஹ்மத்துஹு லத்தபஅத்துமுஷ் ஷைத்தான இல்லா கலீலா. அல்லாஹ்வுடைய அருள் மாத்திரம் இல்லை என்றிருந்தால் ஷைத்தானை பின்பற்றுபவர்களாக உங்களில் அதிகமான பேர் இருந்திருப்பார்கள் என்று திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றதை பார்க்கலாம். அப்ப அல்லாஹ் இங்க என்ன சொல்றான்? ஒரு தகவலை பரப்புறது இருக்குதே, அது ஷைத்தானுடைய பண்புகள்ல ஒன்று என்று அல்லாஹ் சொல்கின்றான். அப்ப கொண்டு போக வேண்டியவங்களுக்கு கொண்டு போகணும் அந்த தகவலை. நாங்க அப்படி கொண்டு போகாம நாங்களாகவே அந்த தகவலை பரப்புறது இருக்குதே, நாங்களாகவே அந்த தகவலை சொல்றது இருக்குதே, அது பெரிய ஒரு குற்றமாக பெரிய ஒரு பாவமாக இருக்கும் என்பதை அல்லாஹ் என்னையும் உங்களையும் கண்டிக்கிறத பார்க்கலாம். அதே போல ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சிருப்பார், திடீரென்று அதுலேருந்து விலகி இருப்பார் ஏதோ ஒரு காரணத்துக்காக. நம்மளா ஒரு காரணத்தை கிரியேட் பண்ணுறது, அல்ல அந்த கம்பெனியில் வேலை செஞ்சவன் ஏதாச்சும் ஒன்று சொல்லுவான், இவன் இப்படித்தான் அப்படித்தான் சொல்லி சம்பந்தப்பட்டவங்ககிட்ட விசாரிக்காமலே நம்ம என்ன செய்கிறோம்? அவரை பற்றி ஒரு பேச்சு வந்தால் அவர் அங்கிருந்து காசெல்லாம் எடுத்துட்டு தானே வந்திருக்கிறார், காசு எடுத்தானா இல்லையா, என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்றது சம்பந்தப்பட்டவங்க நம்ம என்ன பார்க்குறோம்? எனக்கு சொன்னவன் அந்த கம்பெனியில் ரொம்ப நெருக்கமானவர், அல்ல என்னுடைய நானாவுடைய கம்பெனி, என்னுடைய தம்பியுடைய கம்பெனி, அது அல்ல என்னுடைய சாச்சாவுடைய கம்பெனி. சாச்சாவை நான் நம்ப தானே வேணும், நானாவை நான் நம்பி தானே ஆகணும் வேண்டும் அப்படின்னு. ஆனால் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா அப்படி நம்ப வேணாம் என்று சொல்லுது. திருமறை குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுகிற, இன்ஜாஅக்கும் ஃபாசிக்கும் பினபஇன் ஃபதபையனு அன் துஸீபு கௌமம் பிஜஹாலத்தின் ஃபதுஸ்பிஹு அலா மா ஃபஅல்தும் நாதிமின். இன்ஜாஅக்கும் ஃபாசிக்குன், கெட்டவன் உங்களிடத்தில் ஒரு செய்தியை கொண்டு வந்தால், அல்லாஹ் என்ன சொல்றான்? கெட்டவன் ஒரு செய்தியை உங்களிடத்தில் கொண்டு வந்தால் ஃபதபையனு, அதை தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். அது சரியா பிள்ளையா கொண்டு வந்த செய்தி உண்மையா இல்லையான்றதை தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள் அல்லாஹ் சொல்றான். 2 பேர் சம்பந்தப்பட்ட செய்தியா, அதை அந்த மற்றவர் இடத்துல கேட்காம அதை நீங்க நம்பாதீங்கன்னு அல்லாஹ் சொல்றான். அப்படி நீங்க நம்பினீங்கன்னு சொன்னா நீங்க அநியாயமா ஒருத்தர் மேல தவறான ஒரு முடிவு எடுத்து அவர் மேல நீங்க அந்த நடவடிக்கைகள் எடுக்க வாய்ப்பு இருக்குது. ஃபதுஸ்பிஹு அலா மா ஃபஅல்தும் நாதிமின், பிறகு நீங்க கவலைப்படுவீங்க. ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாமே அவன்கிட்ட, நான் இவன் சொன்னது உண்மையை நம்பி அவன்கிட்ட சொல்லிட்டேன், ஆனால் பார்த்தா அவன் அப்படி செய்யலையாமே. சில நேரங்களில் பிள்ளைங்களுக்கு நாங்கள் அடிச்சுட்டு கவலைப்படுவோம், பிறகுதான் கேள்விப்படுவோம், அல்ல சிசிடிவி கேமராவை பார்ப்போம், பார்த்தா உண்மைதான் இவன் செஞ்சில்லை, அவன் தான் செஞ்சுக்கிறான். அதுக்கப்புறம் அவன் தூங்கும் போது அவனுக்கு போய் உட்காந்துக்கிட்டு அழுதுகிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருப்போம், ஏன் இவன் செய்ய இல்லை அப்படின்னு. அப்படி நடக்குமா இல்லையா? எனவே இஸ்லாம் சொல்லுது அப்படி நீங்கள் செய்ய. ஒரு தகவல் உங்களுக்கு வருதா, இன்றைக்கி நாங்கள் என்ன நினைக்கிறோம்னு சொன்னால் அந்த தகவலை ஃபெஸ்ட்டுக்கு சொன்னவன் நானாக தான் இருக்கணும்னு அதில் ஒரு பெருமை அவனுக்கு. எதுக்குன்னு கேட்குறேன் இந்த பெருமை நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமா? அவார்டு கிடைக்குமா, இல்லை சொர்க்கத்தில் ஒரு அந்தஸ்து உயருமா? எங்களுக்கு எதுவுமே இல்லையே. முழுக்க பாவத்தை சுமக்கக்கூடிய ஒரு காரியம் என்பதை நானும் நீங்களும் புரிஞ்சு கொள்ளாமல் இருக்கிறோம். அப்போ இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், அப்படி சொல்ற செய்தி, இப்போ ஒருத்தர் என்கிட்ட கொண்டு வந்து சொல்ற செய்தி சொல்றவர் அந்த செய்தி உண்மையாகவே இருக்கும். இப்போ நான் அதை விசாரிக்காம சொல்றேன் பாருங்க, நான் பொய்ய. ரசூலுல்லாஹ் அதான் சொல்றாங்க, கஃபா பில் மர்இ கஸிபன் ஐ யுஹத்திஸ பிகுல்லி மா சமிஅ. நீ கேள்விப்படுவது எல்லாம் யார் பரப்புகின்றார்களோ அல்லது யார் அடுத்தவங்களுக்கு சொல்கின்றார்களோ அவன் பொய்யன் என்றதுக்கான அடையாளம் அறிகுறி என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகின்றதை பார்க்கலாம். சரி, இந்த பண்பு இருக்குதே, நாங்கள் ஒரு தகவல் வந்தால் அது என்ன ஏதென்று கேட்காம விசாரிக்காமல் அடுத்தவங்களுக்கு சொல்கிறது இருக்குது, இது யூதர்களுடைய ஒரு பண்பு. எந்த யூதர்களை நாங்கள் வெறுக்கிறோமோ, அடியோடு அவர்கள் இல்லாமல் போக வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோமோ, அவனுடைய சின்ன விஷயம் கூட எங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடாதுன்னு நாங்கள் நினைக்கிறோமோ, அந்த யூதனுடைய ஒரு பண்பாக தான் திருமறை குர்ஆன்ல பல வசனங்களில் அவர்கள் அல்லாஹ் மீது, அல்லாஹ்வுடைய தூதர் மீது, சஹாபாக்கள் மீது, மூமின்கள் மீது இட்டு கட்டுவார்கள் என்று அவங்க தான் இல்லாத ஒன்றை சொல்லுவாங்க. அப்படின்னா அல்லாஹ் பல வசனங்களின் மூலமாக யூதருடைய ஒரு பண்பாகவே அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். முதலாவது. 2வது, இப்படி சொல்லக்கூடிய இந்த தன்மை உள்ளவங்க அது ஷைத்தானுடைய தூண்டுதலால சொல்கின்றார்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கின்றான். நாங்கள் மேற்கொண்ட வசனத்திலையும் பார்த்தோம், வலவுலா ஃபதுலுல்லாஹி அலைக்கும் வரஹ்மத்துஹு லத்தபஅத்துமுஷ் ஷைத்தான். அல்லாஹ்வுடைய அருள் மாத்திரம் இல்லை என்றால் நீங்கள் ஷைத்தானை பின்பற்றுபவர்களாக மாறியிருப்பீர்கள் என்று இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் தெளிவாகவே சொல்கின்றான். இன்னமா யஅமுருக்கும் பிஸ்ஸூஇ வல் ஃபஹ்ஷா. ஷைத்தான்
பாவத்தை உங்களுக்கு ஏவுகின்றான், மானக்கேடான காரியங்களை உங்களுக்கு ஏவுகின்றான். வஅன் தகூலு அலல்லாஹி மா லா தஅலமூன், எது குறித்து உங்களுக்கு அறிவு இல்லையோ அதையும் பிறருக்கு சொல்லுமாறு ஷைத்தான் உங்களுக்கு, அல்லாஹ்வின் மீது இட்டு கட்டுமாறு ஷைத்தான் உங்களுக்கு கட்டளை இடுகின்றான் என்று திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றதை பார்க்கலாம். அப்போ அல்லாஹ்வின் மீதே இட்டு கட்டுவதற்கு, இல்லாததை சொல்வதற்கு ஷைத்தான் தூண்டுகின்றான். அப்போ இல்லாததை அல்லது பொய்யான ஒரு செய்தியை அல்ல ஒரு தகவலை வெளியில கொண்டு போய் சேர்ப்பதற்கான அந்த 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 காரியம் இருக்குதே, அந்த செயல் இருக்குதே, அது ஷைத்தானுடைய ஒரு செயலாகவே திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றதை பார்க்கலாம். எனவே நாங்கள் இது ஒரு நாளுமே செய்யக்கூடாது. நாங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு பெண்ணுடைய விஷயத்தில் தான் இது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி, அது பெரும் பாவமாக போயிடும், அவதூறாக போயிடும். 7 பெரும்பாவங்கள். ஒரு பெண் பெரும்பாவம் என்ன? ஒரு பெண் மேலே அவதூறு சொல்கிறது. ஒரு தகவல் வரும் குடும்பத்தில் உள்ள ஒரு பெண்ணை பற்றி, அல்ல ஊரில் உள்ள ஒரு பெண்ணை பற்றி, அல்ல ஒருத்தருடைய மனைவியை பற்றி, ஒருத்தருடைய தங்கச்சை பற்றி நாங்கள் எதுவுமே விசாரிக்காமல், எதை பற்றி எந்த அறிவுமே இல்லாமல் நம்ம என்ன செய்கிறோம்னு சொன்னால், அடுத்தவங்களோட அதை கலந்து அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுறதால, அடுத்தவங்களோட அதை கலந்து ஆலோசிக்கிறத இன்றைக்கி சமூகங்களில் பல இடங்களில் பார்க்குறோம். எனவே இது செய்யக்கூடாது. இது மிகப்பெரிய ஒரு பாவமாக இஸ்லாம் சொல்லுது. ஆனால் நாங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு பெண்ணுடைய ஆணுடைய விஷயத்தில் மட்டும்தான் இஸ்லாம் சொல்லுதுன்னு இல்லை. உங்களுடைய பிள்ளைங்களுடைய விஷயத்தில், கணவன் மனைவி அந்த மற்ற நண்பர்களுடைய விஷயத்தில், வீட்டில் குடும்பத்தில் ஒரு சண்டை நடக்குது, உம்மாக்கும் மகளுக்கும் வைஃபுக்கும், வைஃப் வந்து சொல்கிறா, சொன்னதுமே உம்மா அப்படி தான் செஞ்சு நாங்கள் நம்புகிறதா? மார்க்கம் படித்த அறிஞ்சவனுங்களே இன்றைக்கி எப்படி இருக்கிறானுங்கன்னா, பொண்டாட்டி ஒன்றை சொன்னால் அது வேத வாக்கா நினச்சிக்கிட்டு இருக்கிறானுங்க. சொல்கிறது என் தாயை பற்றி, என்னை பெற்று வளர்த்து ஆளாக்கின தாயை பற்றி. சரி, அது உண்மையாகவே இருக்கட்டும். உம்மா கிட்ட ஒரு வார்த்தை கேட்குறோம் இல்லையா? போய் உம்மா கிட்ட நேரடியாக போய் என்ன செய்யறது? சண்டை பிடிக்கிறது. அல்ல உம்மா வந்து சொல்லுவா, சரி என் தாய் தான், ஆனால் இஸ்லாம் என்ன சொல்லுது? நீ நீதியா நடந்து கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுது. நீதியா நடந்து கொள்றதுன்னு என்ன? மனைவி இடத்துல வந்து கேட்க வேண்டும். உம்மா இப்படி ஒரு தகவல் சொல்றா, நீங்க இப்படி செஞ்சீங்களா, இப்படி பேசுனீங்களா? என் தாய் அவ சொன்னா என்றதுக்காக வேண்டி வந்து என் பொண்டாட்டி கிட்ட வந்து அது உண்மையா பொய்யான்னு கேட்காம சண்டை பிடிக்கிறது இல்லை, அது பெரிய பாவம் என்று இஸ்லாம் சொல்லுது. நீ பொய்யன், நீ நீதியை நிலைநாட்ட வேண்டும், என் தாயுடைய அன்பை நான் வெளிப்படுத்த வேண்டும் என்று நீ செய்கிற இஸ்லாம் சொல்லுது. நீ பொய்காரன், நீ பொய்யன், அது யாரா இருந்தாலும் சரி. அப்போ இந்த வட்டத்துக்குள்ளே நாங்கள் போயிடக்கூடாது, ஒரு நாளுமே போயிடக்கூடாது. இன்றைக்கி சமூக வலைதளங்கள், இந்த யூடியூப், இந்த ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப் எல்லாம் வந்து ஒரு மனுஷனை பொய்காரன் ஆக்குறதுக்கான வேலையை முழுக்க பார்க்குது. நாங்களும் என்ன செய்கிறோம்னு சொன்னால் அதுக்கு பின்னாடி போய்கிட்டே இருக்கிறோம். பொய்யர்கள் என்ற அந்த பட்டத்தை பெறுவதற்கு ஓடிக்கொண்டு அவர்களுக்கு பின்னாடி போய்கிட்டே இருக்கிறோம். அது சொல்கிற யூடியூப் நடத்துகிறோம், யாராக வேணாலும் இருந்துட்டு போட்டோம், அந்த தகவல்களை சொல்லக்கூடிய எவ்வளோ பெரிய அறிஞராகவே இருந்துட்டு போட்டோம். ஆனால் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், அவன் பொய்யை சொல்கிறான், அவன் பொய்காரன்னு சொல்லுது. எனவே எல்லா விஷயங்களையும், குடும்ப விஷயங்களாக இருக்கட்டும், சமூக சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், உலகம் சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், 2 பேரோடு சம்பந்தப்பட்ட செய்திகள் வருகின்ற போது நாங்கள் வந்து நம்புறது நம்பாமல் இருந்து அதை எங்களோட நிறுத்தி கொள்றதுன்றது வேற. இன்னொருத்தர்கிட்ட நான் சொன்னேன்னு சொன்னால் அந்த ஹதீஸில் சொன்ன போல் இந்த உலகத்தில் பொய்யர்களை அடையாளம் காணலாம். எனவே இன்றைக்கி யூடியூப் நடத்தக்கூடிய பலரும் வந்து பொய்யர்களாக இருக்கின்றார்கள். அது போக நிறைய குடும்ப விஷயங்களை, நண்பர்களுடைய விஷயங்களை, கம்பெனிகளுடைய விஷயங்களை நாங்களும் பொய்யர்களாக மாறிக்கிட்டு இருக்கிறோம். எனவே அதிலிருந்து நாங்கள் வெளியே வர வேண்டும். வல்ல ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலினா முஹம்மத் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மாபாத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய அடியார்களே, ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது அவதூறு சொல்லப்பட்ட அந்த சந்தர்ப்பத்தில் அந்த அவதூறு குறித்து பல வசனங்களை சூரா அன்-நூரில் அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். அப்படி சொல்கின்ற போது ஒரு வசனத்தில், அந்த வசனம் பொதுவாக தான் வருது, ஆனால் அந்தோட சம்பந்தப்பட்டு இறக்கப்பட்ட ஒரு வசனம். அல்லாஹ் சொல்கின்றான், இது தலக்கவுனஹு பி அல்சினத்திக்கும், உங்களுடைய நாவுகளால் நீங்கள் ஒரு செய்தியை பரப்பினீங்க. வதகூலூன பி அஃப்வாஹிக்கும் மா லைஸ லக பிஹி இல்முன், எது குறித்து உங்களுக்கு அறிவு இல்லையோ அதையும் நீங்கள் உங்களுடைய வாய்களால் நீங்கள் என்ன செஞ்சீங்க, சொல்லிக்கிட்டே தெரிஞ்சீங்க எல்லார்கிட்டையும். எது குறித்து, அதில் எது உண்மைன்ற தெரியல, சொல்லிக்கிட்டே தெரிஞ்சீங்க. வதஹ்சபூனஹு ஹய்யினன், நீங்கள் எதை சொன்னீங்களோ அது ரொம்ப லேசான ஒன்றுன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்க. சும்மா என்ன, உலகத்தில் ஊரில் உள்ள நடக்கிற ஒரு விஷயம்,
எல்லாரும் சொன்னாங்க, நானும் சொன்னேன், அவ்வளோதான். இவன் நம்ம சொல்கிறோம் இல்லை, அல்லாஹ் சொன்ன வதஹ்சபூனஹு ஹய்யினன், அது ரொம்ப லேசான ஒரு காரியமே நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்க. வஹுவ இன்தல்லாஹி அதீம், அல்லாஹ் சொல்கின்றான் அது அல்லாஹ்விடத்தில் பாரதூரமான பயங்கரமான மிகப்பெரிய ஒன்று என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நீங்கள் லேசான ஒன்றை நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க, ஆனால் உண்மையில் அது லேசான ஒன்று இல்லை. வஹுவ இன்தல்லாஹி அதீம், அல்லாஹ்விடத்தில் பயங்கரமான ஒன்று அது. ஏன் அதை நீங்கள் புரிய மாட்டீங்களா என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிற அந்த வசனத்தில். அல்லாஹ் இந்த வசனத்தில் அல்லாஹ் எல்லாத்தையும் அல்லாஹ் சொல்லி காட்டு. இது முதலாவது அல்லாஹ் சொல்கின்றான், நீங்கள் உங்களுடைய நாவுகளால் பரப்புறீங்க. வத்தகூலூன மா லைஸ லக பிஹி இல்முன், எது குறித்து உங்களுக்கு அறிவு இல்லையோ அதைத்தான் நீங்கள் சொல்கிறீங்க. என்கிட்ட ஒருத்தர் கேட்டா, அடே நீ இப்படி ஒரு செய்தி போட்டிருக்கிற, இப்படி ஒரு செய்தியை பரப்பிக்கிற, அது உண்மைக்கும் உனக்கு கன்ஃபார்மாக தெரியும். இல்லைடா எனக்கு இந்த என் ஃப்ரெண்டை அனுப்பி வச்சான், இது நான் அவனுக்கு கால் பண்ணி என்னென்னு கேட்குறேன். அவங்ககிட்ட அடித்தேன், இல்லை எனக்கு இன்னார் தான் அனுப்பினான்டா, கொஞ்சம் நான் அவங்ககிட்ட கேட்குறேன். அவன் அடித்தான் வந்து, இல்லைடா நான் ஒரு செய்தியை படித்தேன், ஒரு குரூப்பில் வந்துச்சேன். இப்படியே போனீங்கன்னா 100 பேர்கிட்ட அதுக்கு பதில் இருக்காது. ஃபெஸ்ட்டுக்கு பண்ணவன் இருக்கிறான் இல்லை, அவன்கிட்டயும் அதுக்கு பதில் இருக்காது. இல்லை எனக்கு வந்துச்சு நான் பரப்பினேன் அப்படின்னு தான் இருக்குமே தவிர அதுக்கு ஆன்சர் உங்களுக்கு எங்கேயும் கிடைக்காது. எவ்வளோ செய்திகள் நாங்கள் அப்படி செய்கிறோம். பரப்புறது ஒன்று இருக்கும், அதே போல் நாங்கள் உட்கார்ந்து பேசுகின்ற போதும் எவ்வளோ செய்திகள் பலரை பற்றி மற்றவர்களை பற்றி பேசுகின்றோம். எனவே இதை நாங்கள் ஒரு நாளுமே செய்யக்கூடாது. அது நாங்கள் லேசாக இப்போ எங்கள்கிட்ட அது சர்வ சாதாரணமாக நாங்கள் அற்பமாக நினைக்கக்கூடிய ஒரு காரியமாக எங்களுக்குள்ளே வந்துடுச்சு. ஆனால் அல்லாஹ் சொல்லுன்னா நீங்கள் அப்படி நினைக்காதீங்க மூமின்களே, மறுமையில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பயங்கரமான ஒன்றாக அது இருந்திருக்கும். எனவே வஹுவ இன்தல்லாஹி அதீம், அல்லாஹ்விடத்தில் பயங்கரமான இருக்குது. எனவே 2 பேர் சம்பந்தப்பட்ட, அது ஒரு ஆண் பெண்ணோடு சம்பந்தப்பட்ட உறவு குறித்தாக இருக்கட்டும், அல்லது வந்து ஒரு நாட்டுடைய பாதுகாப்பு குறித்தாக இருக்கட்டும், அல்லது 2 குழந்தைகளுக்கு சம்பந்தப்பட்ட காரியங்களாக விஷயங்களாக இருக்கட்டும், அல்ல ஒரு கம்பெனி சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும், 2 நண்பர்களுடைய விஷயங்களாக இருக்கட்டும், 2 பேர் சேர்ந்து செஞ்ச பிஸ்னஸ்களாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் ஒரு தரப்பை மட்டும் நீங்கள் கேட்காதீங்க, 2 தரப்பையும் கேட்டு ஒரு முடிவுக்கு வாங்க என்று இஸ்லாம் மிக தெளிவாக சொல்லுது. ஒரு தரப்பை மட்டும் நாங்கள் கேட்கறது எங்களோட நிறுத்தி கொள்றது ஓகே, அதை நாங்கள் இன்னொருத்தர்கிட்ட பகிர்கின்ற போது, இன்னொருத்தரோட நாங்கள் அதை ஷேர் பண்ணுகின்ற போது நான் பொய்யனாக மாறுகின்றேன். எனவே அந்த பொய்யர்களாக நானும் நீங்களும் மாறாமல் இந்த உலகத்தில் உண்மையாளர்களாகவே இருப்போம். வல்ல ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.